Hey friends, இன்னைக்கு கிறிஸ்பியான கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் சோயா எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஊறினதும் அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. வேக வச்ச தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிச்சிடுங்க. வடித்ததையுமே கோல்டு வாட்டரில் இதை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டை கிராம்பு பொடி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கலை இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு இப்போ அரைச்சிடலாம். இது சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகா, பொட்டுக்கலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இதுக்கப்புறம் சோயாவை போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது கூட நம்ம சோயாவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே நம்ம வெட்டி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம். சிலருக்கு சோம்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அரைச்சி வச்ச சோயா, வெட்டி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சோம்னா நம்ம வடை போடுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை பிசையணும். இது கூட நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸையும் போட்டு நாங்கள் பிசைகிறேன். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு கிடைக்கும். சிலர்லாம் பிரெட் க்ரம்ஸை வந்து ரெண்டாவது போடுவாங்க. அதாவது உருண்டை பால்ஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு எண்ணெயில் போடுவாங்க. நான் வந்து இதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே ஒன்று பண்ண போகிறோம், பிரெட் க்ரம்ஸோடையும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸை மாவுலேயே பிசைஞ்சிட்டோம். ஸோ அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு உருண்டையை வேணால் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓவல் ஷேப் வேணால் ஓவல், உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இல்லை குழந்தைகளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே அதிலே பிசைஞ்சிங்கனாலே அதில் இருக்க ஈரப்பதத்துக்கே நல்லா உங்களுக்கு இந்த பால்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சு நம்ம எண்ணெய் பொரிச்செடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஷாட்டில் பார்த்திங்கன்னா 4-5 தான் போட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, போட்டுடலாம். நீங்கள் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 6 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறையா போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், இல்லை உடையும். ப்ளஸ் ஹீட் ஈவனாக பரவாது. அளவளவாக போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் சாலிட் ரவுண்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளேமும் அப்படி தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை போடும்போது சிம் பண்ணிடுங்க. சிம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விடணும், கருக விடக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் இந்த ஷேடில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, அதனால் அது கருகாமல் ஒரே மாதிரி வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஷேடில் இந்த கலர் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கருப்படிச்சிடும். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் கொடுக்காம பண்ணது. அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி நான் வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட போகிறோம். இந்த உருட்டி வச்ச உருண்டையை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மைதாவோ தண்ணியோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம அந்த பால்ஸ்லேயே ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்குது. அதுலேயே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் உருட்டி வச்ச உருண்டையை நம்ம போடுறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க மைதாவில் டிப் பண்ணலன்னா பிரியும், பிரெட் க்ரம்ஸ்லாம் கருகிடும் அப்படின்னு. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பால்ஸ் எண்ணெயில் போட்டதுமே டக்குன்னு நம்ம கிளறியோ
அதை திருப்பிவிடவோ ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அதை பிரித்து விட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே உடையலை, எதுவும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை, அடியிலையும் உட்காரலை. நம்ம ஃப்ளேம் தான் கரெக்டாக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம், அதாவது போடுறதுக்கு முன்னாடி ஆயில் ஹீட்டாக இருக்கணும், போடும்போது ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு பிரெட் க்ரம்ஸில் போட்டது. ஸோ எடுத்துடலாம். இப்போ நீங்களே பாருங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். லெஃப்ட்டில் இருக்கிறது பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணாதது, ரைட்டில் இருக்கிறது பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். உள்ளே நல்லா குக் ஆகிடுச்சு. கிறிஸ்பி பால்ஸும் பாருங்கள், இதுவும் கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளேயும் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான கோலா உருண்டை ரெடி. இந்த ஸ்டைலை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, அதையும் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.